ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றின தகவல் கொடுக்க தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டு ஆல் கேண்டிடேட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்ட் ஏ வந்து என்ன எவ்வளோ வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ட் ஏ வந்து கொஷின்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஷின்ஸ் 30 இருக்கும். டியூரேஷன் டைம் வந்து 30 மினிட்ஸு. டோட்டல் மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும், 20 மார்க் கம்பல்சரி எடுக்கணும். இது பார்ட் ஏ உள்ளது. ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி நிறைய யூடியூப் சேனல்லையும் இல்லை நம்ம சேனல்லையும் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் பி. ஸோ அந்த பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஷின்ஸ் வந்து இருக்கும். 3 hours டியூரேஷனு. ஸோ இதில் மேக்ஸிமம் மார்க் வந்து 150. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 180 மார்க்ஸ் அப்படின்றது எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ எழுதும் போது அந்த 30 கொஷின்ஸ் இருக்குது பாருங்க, அது வந்து நம்மளுக்கு மெயினாக இதை வந்து நம்ம வேல்யூ பண்ணுறதுக்கான ஒரு எலிஜிபிள் ஒன்று. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் வந்து எதுக்கு மெயினாக மேக் பண்ணோம் அப்படின்னா மார்க்கு ஸ்கோரிங் பற்றின தகவல் கொடுக்குறது அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி கேண்டிடேட்ஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா 45 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜென்ரல் கேட்டகரி 60 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மினிமம் குவாலிஃபை மார்க்கு அப்படின்றதுனால ஸோ இந்த மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவோம் அப்படின்றது கிடையாது. மினிமம் குவாலிஃபை மார்க்கு தான் இதை கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மார்க்கை வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜென்ரல் டர்ன்லேயே வந்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த 45 மார்க்கும் 60 மார்க் வந்து என்னது மினிமம் குவாலிஃபை மார்க் தான். ஸோ இது வந்து நம்ம பாஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சி சரி பார்த்தீங்க மற்ற எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா பாஸ்க்கான மார்க் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த பாஸ் மார்க் வந்து ஜென்ரலாக எல்லாருமே நம்ம ஸ்கோர் பண்ணிடும். ஆனால் பட் நம்ம கட் ஆஃபில் வரணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும். மேக்ஸிமம் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணாதான் ஸோ அந்த முன்னாடி முடித்தவங்க 2012, 13 முடித்தவங்களோ அவங்களோட நம்ம காம்படிஷன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அவங்க மார்க் ஆட் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் அவங்க 2012 கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ வந்து எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இயர் இதை வரைக்கும் எவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கிங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அந்த மார்க்கு இருக்குது. ஸோ அவங்கள வந்து நம்ம பீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இருக்கும்போது அது 2023, 22 கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் மார்க் இதில் ஸ்கோர் பண்ணிடணும். மேக்ஸிமம் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்காது. நீங்கள் ஜென்ரல் டர்ன்லேயே வந்துடணும். நீங்கள் ஜென்ரல் டர்னில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனுக்கும் நம்ம போக தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஜென்ரல் டர்னை நம்ம வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இதில் இருக்க மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாஸ் பர்சன்டேஜுக்கான மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு 3.5 மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேவா? அதில் வந்து 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் பி வந்து மேஜரோடது. ஓகேங்களா? அப்போ மேஜரில் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகே, எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 மினிட்ஸில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அதை ரிவைஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுங்கள். படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், ரீகால் பண்ணணும். அதை தான் நம்ம பண்ண மாட்டோம். படித்து முடிச்சுட்டு அப்படியே போய் எக்ஸாம் எழுத போவோம். பட் அங்கே எல்லாமே வந்து படித்த மாதிரியே இருக்கும், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரிவைஸ் பண்ணணும், ரீகால் பண்ணணும். ஹிண்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணுறது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.